அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு ரசம், அதாவது தக்காளி ரசம் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு கருவேப்பிலை தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியை தோல் நீக்கி இது மாதிரி எடுத்து நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. தக்காளியை இது மாதிரி பொடிச்சு பொடிச்சாக நறுக்கிக்கோங்க. கடைசியில் தூவுறதுக்கு கொத்தமல்லி இலை இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, லேசாக 2 வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. பாத்திரம் வந்து ஏற்கனவே சமையல் பண்ண பாத்திரம் தான், அதனால தான் அப்படி இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து அதில் நம்ம கருவேப்பிலை போட்டு இது ஒரு சிம்பிள் ரசம். அவசரத்துக்கு நம்ம வீட்டில் பண்ணுறோம். எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இஞ்சியை போட்டுரும், அதே மாதிரி தக்காளியும் அதை போட்டு நல்லா வதங்கணும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கிறோம். ரசத்துக்கு ரொம்ப மஞ்சள் தூள் போடக்கூடாது, கொஞ்சோண்டு போட்டால் போதும். இப்போ இதில் நம்ம வந்து சிறிதளவு, அதாவது கொஞ்சம் மிளகு, ஒரே ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு அரைச்சி ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இதோட ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்ல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போகிறோம். எமர்ஜென்சி ரசம் எதுவுமே வந்து சில நேரங்களில் நம்ம மெனக்கிட்டு பண்ணும்போது சரியாக வராது. அவசரமாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது சூப்பராக அமைஞ்சிடும். இந்த ரசம் பார்த்திங்கன்னா சூப்பராக அமையும். இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா போதும். கடைசியில் கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி அது மேலே தூவிட்டு நீங்கள் இதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைப்போம். அவ்வளோதான், இந்த ரசம் தயாராகிடுச்சு. பொதுவாக ரசத்துக்கு வந்து புளி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தக்காளி சேர்க்குறதுனால புளி ரொம்ப அவசியம் இல்லை. இந்த ரசம் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ இதில் நாம் வந்து சிறிது பெருங்காயத்தூளை சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் டேஸ்ட் அண்டு வாசனை நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. அதுவும் பெருங்காயம் ரொம்ப முக்கியம். அருமையான டேஸ்டான இந்த கொத்தமல்லி தக்காளி ரசம் ரெடி. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த ரசத்தை டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும். இதே போல் செய்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க வீடியோக்கு கீழே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய PS கிச்சன் யூடியூப் சேனலில் வரக்கூடிய சமையல் பற்றிய வீடியோக்கள் பற்றிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.